திருப்பதி நாராயணன், திமுக கூட்டணி 13 கட்சிகளோடு வலுவா இருக்கு அப்படின்ற வாதமும், என்டிஏ கூட்டணியை கட்டமைப்பதற்கு ஒரு தடமாற்றத்தோடு இருக்கு அப்படிங்கிற வாதம் தான் இப்போ பேசப்பட்டது. அந்த சிக்கல் புரிந்துதான் திரு அமித்ஷா இன்னும் விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வரலாறுல திமுக தனியாக இருந்தது சரித்திரமே கிடையாது. ஏன்னா திமுகவிற்கு எந்த விதமான தனியாக நின்று ஒரு தேர்தலை வெற்றி பெறக்கூடிய தைரியமும் கிடையாது, அதற்கான வலுவும் கிடையாதுன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். 1963 இன்னி வரலாம் கூட்டணி வச்சு தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. முதல்ல 67 திரு ராஜாஜி அவர்களுடன் கூட்டணி, அதன் பிறகு வரிசையாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து காங்கிரஸோட கம்யூனிஸ்டோட இப்படி தொடர்ந்து கூட்டணி இல்லாதெல்லாம் திமுகவால் இங்கே கட்சியே நடத்த முடியாது. தவிர இவங்களை பொறுத்தவரையிலும் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போது இது அட்வான்ஸ் புக்கிங் எப்படி, நம்ம இவர் சொன்னார் பாருங்கள் சண்முகம், நம்ம சிபிஐஎம் செயலாளர், நாங்கள் மட்டுமா காசு வாங்கினோம், விடுதலை சிறுத்தைகள் கூட தான் காசு வாங்கினாங்க. நான் சொல்ல, அவர் சொன்னது, நான் சொல்ல. இதே புதிய தலைமுறை அரங்கத்தில் தான் அந்த டிபேட் முதல் நடந்துச்சு. காசு வாங்கினீங்களான்னா இல்லைன்னாங்க. அப்புறமா ஆமாம் அவங்க கொடுத்தாங்க, ஆமாம் வாங்கினோம், செலவுக்கு வாங்கினோம், காசு வாங்கினோம், 2 தொகுதிக்கு 10 கோடி, இன்னொரு கட்சி 2 தொகுதிக்கு 15 கோடி, அப்புறமா வரிசையாக அப்படியே இந்த மூட்டையில் வரா மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அட்வான்ஸ் புக்கிங்கில் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க திமுக. அதிமுகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அவசியம் இல்லை, பிஜேபிக்கு அப்படிப்பட்ட ஒரு அவசியம் இல்லை. கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் வர்றதுக்கு பேர் தான் கூட்டணி. இவங்க சொல்கிறது போல், ஷானவார் சொன்னது போல், நாங்கள் பாருங்கள் எப்பொழுதும் ஒன்றாவே இருக்கிறோம்னா நீங்கள் எல்லாம் ஒன்றா திமுகன்னு ஒரே பேரில் கட்சி நடத்திட்டு போயிருங்க. எதுக்கு உங்களுக்கு அப்போ 10 கட்சி 15 கட்சி தேவையில்லையா? எல்லா தேர்தலையும் கூட்டணியாக இருந்து வெற்றியை கொடுக்குறோம்ன்றாங்க. அதான் சார், இல்லையே இந்த கூட்டணி தோற்றுதே இல்லையா? என்ன பேசுகிறீங்க? 2019 தோக்கலையா, 2014 தோக்கலையா? ஜீரோங்க. இல்லை 17 தானே கூட்டணி உருவாகுது. நான் கேட்குறது 2011 21 வரைக்கும் திமுக ஆட்சியிலே இருந்துச்சு. அப்போ கூட்டணி இல்லையா? தோத்தாங்கல்ல. அது இல்லை விஷயம். நான் கூட்டணினால் ஜெயிக்கிறது தோக்கிறது இல்லை. இங்கே என்ன பிரச்சனை? இன்றைக்கி பிரச்சனை கூட்டணி இல்லைங்க, இன்றைக்கி பிரச்சனை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழகத்தை நாசமாக்கி இருக்கிறது. கடந்த 4.5 வருடங்களில் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு, இதுதான் விஷயமே. இப்போது நாம் என்ன சொல்கிறோம், லைக் மைண்டட் பார்ட்டிஸ், அது அதிமுக என்ன சொல்கிறாங்க, யாரெல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ எங்களுடன் வாருங்கள். பிஜேபி என்ன சொல்லுது, யாரெல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ எங்களுடன் வாருங்கள். யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க வரப்போகிறாங்க. ரொம்ப சிம்பிள். அப்போது மக்கள் எந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கு ஓட்டு போடுவோன்னு போடுறது இல்லைங்க, எந்த கூட்டணி சரியாக சொல்கிறது, நமக்கு எது நல்லதை சொல்கிறது. இந்த ஆட்சி மோசமான ஆட்சி, பாலியல் வன்கொடுமைகள், அதில் சாதாரண பாலியல் வன்கொடுமைகள் இல்லை, இதுதாங்க விஷயமே. எது கிராக்ஸு? ஓட்டு கூட்டணியை வச்செல்லாம் ஓட்டு இல்லை. நீங்கள் என்ன 0.25% சிபிஐ, உடனே அது கூட்டணி பெருசாகிடுச்சு. மொத்தமாக நீங்கள் சொல்கிற 13 திமுக கழிச்சு மொத்தமாக பார்த்தா 7-8% கூட கிடைக்காது. இல்லை கூட்டணியை விரிவுபடுத்த போகிறோம்னு சொல்கிறவர் அமித்ஷா தானே. அது சொல்லட்டும் சார், நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. அவங்க அந்த சைடு கூட்டணி இருக்கிறதுனால நாங்கள் கூட்டணின்றோம். நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம் சார். அதிமுகவும் சொல்லுது, பிஜேபி சொல்லுது, தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், முதுகெலும்பு இருந்தால் திமுக தமிழ்நாட்டில் தனியாக போட்டியிடட்டும். எல்லா கட்சியும் தனியாக போட்டியிட்டோம். இப்பயே சொல்கிறேன், இங்கேயும் சொல்கிறேன், எல்லாரும் தனியாக போட்டியிட்டோம். சொல்லுங்க. முடியாது. ஏனென்றால் சரித்திரம் பேசுகிறது. இந்த வரலாற்றினுடைய உண்மை என்னவென்றால் திமுகவால் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் தனியாக இருந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. இவ்வளோதாங்க விஷயம். அப்போ நீங்கள் சும்மா நாங்கள் கூட்டணி பலம் வாய்ந்தது, கூட்டணி என்ன கூட்டணி பலம் வாய்ந்தது உங்களுக்கு? அவங்க கூட்டணியை உருவாக்க முடியலன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கூட்டணி உருவாகும். உங்களுக்கு ஏன் இவ்வளோ அவசரம்? நான் தான் அட்வான்ஸ் புக்கிங் அவசியம் இல்லைன்றேன். எங்களுக்கு அட்வான்ஸ் புக்கிங்கே தேவையில்லை சார். ஆட்டோமேட்டிக்காக தேர்தல் வரும்போது கூட்டணி வரும், ஆட்டோமேட்டிக்காக திமுக தோற்கடிக்கப்படும். இல்லை சார், என்ன வாதம் நான் வச்சது, என்டிஏல ஏற்கனவே இருந்த கட்சிகள், திரு டிடிவியோ, திரு ஓபிஎஸ் போன்றவர்களோ, இல்லை தேமுதிக போன்றவர்களோ, பாமக போன்றவர்களோ கூட இன்னும் உறுதியாக கூட்டணியில் சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க. புதிதாக அழைப்பு விடுத்த திரு விஜயும்
திரு நிர்மல்குமார் தரப்பிலிருந்து நாங்கள் ஏற்கனவே இருந்த பழைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ ஒரு வடிவம் எப்படி இந்த கூட்டணிக்கு என்டிஏவுக்கு கிடைக்குங்கிறதான் கேள்வி. சார் நான் என்ன கேட்குறேன், நான் முதல்ல மறுபடியும் மீண்டும் நான் அதை தான் சொல்கிறேன். நாங்கள் அழைக்கிறோம், உறுதியாக திமுக வரக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா இந்த கூட்டணிக்கு வருவாங்க. அப்படி வராதவர்கள் அவர்களுடைய விருப்பம் தான், அதை நம்ம யாரும் கட்டாயப்படுத்தி கைப்பிடிச்சலாம் இழுக்க முடியாது. ஆனால் நான் சொல்வது, திமுகவில் 13 கட்சி இருப்பதனால மட்டுமே திமுக ஜெயிச்சிரும்னு சொல்வது தவறான விஷயம். இங்கே என்ன இஷ்யூ? ஆன்டி இன்கம்பன்சி. என்ன ஆன்டி இன்கம்பன்சி? இப்போ இவர் ஆலூர் ஷானவாஸ் சொன்னார், உதய் மின் திட்டத்தில் முடிஞ்சுச்சா, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், உணவு பாதுகாப்பு. நான் என்ன சொல்கிறேன், உதய் மின் திட்டம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்லாம் சார் இது அத்தனையுமே கால வரையறைக்கு உட்பட்டது. 5 வருடங்களுக்குள்ளே சேர வேண்டும் என்பது விதி. ஜெயலலிதா அவர்கள் 5 வருடங்கள் இருந்தாங்க, அவங்க இருந்திருந்தாலும் சேர்ந்துருப்பாங்க. அதுதான் உண்மை. அது ஏன் இப்போ தைரியம் இருந்தால் நான் உதய மின் திட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் சொல்ல வேண்டியது தானே? தைரியம் இருந்தால் ஏன் வாபஸ் வாங்கலை? தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் நாங்கள் வெளியே போயிடுறாங்க சொல்லுங்கள், ஏன் சொல்ல? இன்றைக்கி கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க, சார் எஸ்ஐஆர் எப்படி நீங்கள் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது நீட்டு கூட தான் நிலுவையில் இருக்குது, ஏன் நீங்கள் நீட்டு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு தேவைன்னா உச்சநீதிமன்றத்தில் கேஸ் இருக்குது, அதனால் இதை பற்றி பேச மாட்டோம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் கூட நாங்கள் இது என்ன சார் நியாயம்? இது என்ன மாதிரியான விஷயம்? அப்போது இங்கே நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், நீங்கள் லாக்அப் மரணங்களில் துவங்கி இன்றைக்கி சட்ட ஒழுங்கு சார், ரோட்டில் நடக்க முடியல சார், பஸ்ஸில் வெட்டுறாங்க சார். ரவுடிசம் டு தி கோர் அதிகமாக இருக்குது. உண்மையாக இல்லையா? நீங்கள் இப்போ திருமாவளவன் அவர்களை பற்றி நான் பேசலை, ஏன்னா அது நடந்தது. ஆலூர் ஷானு அவருடைய தலைவர்ன்றதுனால அவர் சொல்வார், நடந்த விஷயம் தவறு. என்னை பொறுத்தவரையில் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு சில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர் ஒருவர். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, இது மாதிரி செஞ்சது தப்புப்பா, எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லியிருக்கணும். சொல்லலை, அதை விட்டுருங்க. அது அந்த நேரத்தில் அவருடைய மன உளைச்சல் விட்டார். சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளே மக்கள் அதிருப்தி. நான் சொல்வது கூட்டணி பலம் என்பது யாருக்கு தேவைன்னா, இந்த மாதிரி ஒரு பக்கம் நான் வலுவாக இருக்கிறேன்னு சும்மா பந்தா பண்ணுறதுக்காக சொல்கிறது தானே தவிர, இன்று என்ன இஷ்யூ? இந்த ஆட்சி மிக மிக மோசமான ஆட்சி. சட்ட ஒழுங்கு சீர்கேடு, குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பு, பொருளாதார ரீதியாக இந்த தமிழகம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எப்படி அப்படி நான் சொல்றேன், எப்படின்னு சொல்றேங்க. நான் பின்னுக்கு நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன். 10 மடங்கு நமக்கு பின்னால் இருந்த உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு நமக்கு பின்னால் மிக அருகாமையில் இருக்குது. 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது, இன்றைக்கி 100 மீட்டரில் வந்துக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா மறுக்க முடியுமா? ஹரியானா இன்றைக்கி நம்ம பக்கத்தில் இருக்குது, மறுக்க முடியுமா? நம்மளை விட கர்நாடகா முன்னால் வந்துக்கிட்டு இருக்குது, மறுக்க முடியுமா? சார் உண்மையை நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஆந்திராவில் குவியக்கூடிய மூலதனங்கள் தமிழ்நாட்டில் குவிதான்னா கிடையாது, உறுதியாக கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். நான் சொல்கிறேங்க, தமிழ்நாட்டை மாதிரி ஒரு அற்புதமான மாநிலம் உலகத்திலே இல்லை. அருமையான மாநிலம், அட்வான்ஸ் ஸ்டேட். ஆனால் அந்த அட்வான்ஸ் ஸ்டேட்டை பேக்வேர்ட் ஸ்டேட்டாக மாற்றக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட மாடல் திமுக அரசு.